அழகிய அன்பு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சம்பா ரவையில் பாயாசம் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜவ்வரிசி 3/4 கப்பும் சம்பா ரவை 1 கப்பும் எடுத்துக்கிட்டேன். ரெண்டுத்தையும் நல்லா சுத்தம் செஞ்சு அலசிட்டு நல்ல தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சிட்டேன். மிதமான சூட்டில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன். முந்திரியை அதில் சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்து தனியாக வச்சிட்டேன். சம்பா ரவை உடம்புக்கு ரொம்ப நல்லது. என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சின்ன வயசுலேயே கேழ்வரகு, சம்பா ரவை, கோதுமை எல்லாத்தையும் நல்லா பழக்கப்படுத்திட்டேன். முந்திரி வறுத்து எடுத்து அதே நெய் பாத்திரத்துலேயே நம்ம ஊற வச்சு எடுத்து வச்ச ஜவ்வரிசியும் சம்பா ரவையும் சேர்த்துக்கலாம். சம்பா ரவை வேகிறதுக்கும் ஜவ்வரிசி வேகிறதுக்கும் தேவையான தண்ணீரை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அது வேகிற நேரத்தில் கொஞ்சமாக பலாப்பழம் எடுத்துக்கிட்டேன். இது கொஞ்சம் நல்ல சுவையை கொடுக்கும். இப்போ பலாப்பழ சீசன், பலாப்பழம் நிறைய கிடைக்கும். நீங்களும் வாங்கி சமைச்சு பாருங்கள். வேணுன்றவங்க சேர்த்துக்கோங்க, வேணான்றவங்க அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வேகணும். இப்போ நம்ம ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். வாசம் நல்லாயிருக்கும். அதை நல்லா கிளறிட்டு 2 கப் நாட்டு சர்க்கரை நான் சேர்த்துக்கிட்டேன். சர்க்கரை அளவு கம்மியாக வேணுன்றவங்க பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூடுதலாக சாப்பிடுவேன்னு நினைக்கிறவங்க இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். நல்லா கிளறிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையாக இருந்தது. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமும் கூட இந்த கலர் வரும். இப்போ நம்ம முந்திரியை சேர்த்துக்கலாம். நம்ம நறுக்கி வச்ச பலாப்பழத்தையும் சேர்த்துக்குவோம். அவ்வளோதான், முடிஞ்சுது. சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அழகிய அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.